ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கு ஜஜனா சம்பசாயம் தேஜந்தி எம்தா சகு சரதாந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குழந்தைங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணாவும் இன்றைக்கி தான் வந்து கிளம்புனாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்று நாங்கள் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் தமிழ் சாப்பாடு வந்து அப்பளம், அதுக்கப்புறம் ரசம் வச்சு கொடுத்தேன். வேறு ஏதாவது செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் பருப்பு குழம்பும் அதுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைலும் வந்து செஞ்சுருந்தேன். 2 விதமாகவும் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. பட் சாப்பிடும்போது மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன், மற்றபடி வேறு எதுவும் எடுக்கலை. அதனால தான் எல்லாருமே இருந்துட்டு திடீர்னு இல்லாமல் போயிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். இங்கே பேக் சைடில் உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன், எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேற்று நைட் ஃபுல்லுக்கு கரண்ட் இல்லாமல் தூங்கவே முடியல. கிட்டத்தட்ட நான் தூங்குறதுக்கே வந்து 2 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், சமைச்சு முடிச்சுட்டு 12:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து தூக்கம். இப்போ தான் எந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 4 மணி இருக்கும். ஆமாம், 4 மணி. சரி, வீடியோ எடுத்துடலாம், இன்னும் இவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன்னா ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாவும் வந்து இன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து 4 மணிக்கே வந்து எந்திரிச்சு முதல் பஸ் இங்கே வந்து 5:30 எல்லாமே கிடைக்கும். குளிச்சு முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டுருக்காங்க போல இருக்குது. எனக்கு சொல்லவும் இல்லை, மாமியாரும் என்னை எழுப்பலை. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் தூங்கினதே வந்து ஒரு 2 மணியாக இருக்கும். அதுக்கப்புறம் 5:30க்கு தான் எழுந்திரிச்சு போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களாமும் வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா கலகலகலன்னு. அதுக்கப்புறம் என்னவோ தெரியாத ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் குட்டி பையன் வந்து நேற்று முழுக்க முழுக்க என் கூட மட்டும்தான் இருந்தான். அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நேற்று சேர்த்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு இதே மாதிரி இருக்கணும்னு எப்போவுமே நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அங்கே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 அப்பளம், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இங்கே வந்து சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து வறுத்துட்ருக்கேன். இதை பவுடர் பண்ணி தான் நான் எப்போவுமே ரசத்துக்கு போடுவேன். அதனால தான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து அண்ணாவுக்காக நான் பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு உருளைக்கிழங்கு சட்னி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க பூண்டு வெங்காயம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து தனி சாப்பாடு. இது வந்து கூட்டு மாதிரி ஒடிசா சைடில் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் வத்தல் பாருங்களேன், எவ்வளோ ஊற வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கேன். பசங்க எல்லாமே ஃபுல்லாக வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. குட்டி பண்ணவும் இங்கே தான் இருப்பாள், எப்போவுமே இங்கே தான் இருப்பாள். அதுக்கப்புறம் வெயில் பாருங்கள், எப்படி சரியான வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் குட்டி தம்பியை வந்து டொமேட்டோ சாஸ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்களா. கொண்டுட்டு வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வைக்க வைக்க ஆன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அவனுக்கு வந்து சில்லுன்னு இருந்துச்சா, அந்த சில்லுன்னு இருக்கிறது வந்து வாயில் வச்ச உடனே ஒரு மாதிரி, இதை வச்ச உடனே எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். ஆனால் நிறைய வீடியோ எடுக்கிறது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்கமிங் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது இது பண்ணுறேன். வாங்க இப்போ என்ன சமைச்சிருக்கேன்னு வந்து பார்க்கலாம்.
எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பையன் சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு தனியாக சாப்பாடு. பாப்பா சாப்பிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு. ஹாய் சங்கவனே. பாருங்கள், இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரசம் செஞ்சுருக்கேன், அப்பளம் செஞ்சுருக்கேன், பருப்பு குழம்பு செஞ்சுருக்கேன், கூட்டு வச்சுருக்கேன். ஓகே, நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் டிக்கே வாய்ந்ததுக்கே. எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிட்லாம். அசலதா. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டில் வந்து வீடியோ எடுத்ததுனால யாரையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. குழந்த அதுக்கப்புறம் அண்ணாவை மட்டும்தான் வீடியோவே எடுத்தேன். அத்தை வந்து ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாப்பா ரெடி ஆகிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பாப்பா வந்து கிளம்ப போகிறாங்க. அவங்க கிளம்பும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சா ஒன்றும் தெரியல. அதனால நான் வந்து வீடியோ எடுக்கல. பாப்பா வந்து இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கா, ரெடி ஆகிட்டுருக்கா பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் விட்டோம் எல்லாரும். बड़ा खोला थोड़ा वाला लिपस्टिक तीटा रखते हो ये सेटी बोल्स மேடம் ரெடி ஆகிட்டுருக்காங்க, கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது, பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் கிளம்புறாங்க. ரொம்ப போர் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது அவங்களோட எனக்கு அத்தை முறை வேணும். அத்தை, பாப்பா, இன்னொரு பாப்பா வந்து அண்ணன் கூட மூத்தார் கூட வந்து கிளம்பிட்டாங்க. பாப்பா மட்டும் தனியாக இருந்து அவங்களோட மாமா கூட போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமாவுக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை மேலே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அண்ணாவுக்கு கால் பண்ணி திருப்பி வந்து கூப்பிட்டு விட்டாங்க. அண்ணா தான் திருப்பி வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரையும். உங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்து எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா சில பேர் எல்லாமே வேண்டாம் வீடியோ எடுக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகாக போஸ்டாக கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட பர்சனலாக இவங்க டோட்டல் ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்டை விட்டு மாமியாரோட தம்பியை விட்டுட்டு இவங்க டோட்டல் ஃபேமிலியே வந்து வீடியோக்காக செம்ம போஸ் கொடுக்குறது, ரீல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நிறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையும் ஸ்பெஷலாக வந்து பாப்பா, உங்களுக்கே தெரியும் நேற்று வீடியோ பாப்பா எடுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்திருந்தா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் வந்து எதுவும் சொல்லியிருக்கல, நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். அது வந்து கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த வாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 நாள் தங்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஏன்னா குட் ஈவினிங் தான் வீடியோவை எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாய் எல்லாருக்கும்.